வணக்க நண்பர்களே, இன்று நாம் பார்க்க போகும் பதிவு தமிழக அரசியலில் மட்டுமல்லாம ஒட்டுமொத்த இந்திய அரசியலும் ஒரு மிகப்பெரிய அதிர்வுகளை ஏற்படுத்தியிருக்கும் ஒரு சரித்திர நாயகனை பற்றியது. சினிமாவின் உச்சத்தில் இருக்கும் போது எல்லாவற்றையும் விட்டுவிட்டு மக்களுக்காக அரசியலுக்கு வருகிறேன் என்று சொன்ன போதும் பலர் அதை வெறும் சினிமா வசனமாக பார்த்தார்கள். ஆனால் 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் என்ற தனது கட்சியின் மூலம் அவர் படைத்திருக்கும் சாதனை விமர்சனங்கள் அனைவரையும் வாயடிக்க செய்துள்ளது. ஆம், இன்று நாம் பேச போவது மக்கள் நாயகனாக தமிழகத்தின் நாளை முதல்வராக உருவெடுத்துள்ள தளபதி விஜயின் அரசியல் வெற்றி குறித்து. அவருக்கு ஆதரவாகவும் அவரை முதலமைச்சராக பார்க்க ஆசைப்படும் குரல் கொடுத்த சினிமா பிரபலங்கள் மற்றும் அரசியல் தலைவர்கள் குறித்துதான் இந்த காணொலியை இறுதி வரை முழுமையாக பாருங்கள். ஏனென்றால் ஒரு சாதாரண நடிகன் எப்படி கோடிக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்று அரியணை நோக்கி நகர்ந்தான் என்பதன் முழுமையான ஆழமான அலசல் இது. விஜயின் ஆரம்ப கால தொட்டு அவருடன் ஒரு நெருங்கிய நட்பை பேணி வரும் நடன இயக்குனரும் நடிகரும் இயக்குனருமான ராகவா லாரன்ஸ் அவர்களின் பதிவு மிகவும் உணர்ச்சிகரமானது. திருமலை படப்பிடிப்பு தளத்தில் விஜயுடன் இருக்கும் ஒரு பழைய புகைப்படத்தை பகிர்ந்து, வாழ்த்துக்கள் என் நண்பா, இன்று நீங்கள் உண்மையிலே ஒரு மாபெரும் சரித்திரத்தை உருவாக்கி விட்டீர்கள். உங்களுடைய மகிழ்ச்சிக்காக நான் எப்போதும் பிரார்த்தனை செய்வேன் என்று பதிவிட்டார். ஒரு சூப்பர் ஸ்டாராக இருந்து கொண்டு எந்த பந்தாவும் இல்லாமல் பழகும் விஜயின் குணத்தை பல மேடைகளில் புகழ்ந்து தள்ளிய லாரன்ஸ் தனது நண்பன் இன்று ஒரு மாநிலத்தையே ஆளும் இடத்திற்கு வந்திருப்பதை எண்ணும் பெருமிதம் கொண்டார். சர்க்கார் படத்தில் ஒரு விரல் புரட்சி என்ற பாடல் மூலம் அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்திய விஜய் அதை நிஜத்திலும் சாதித்து காட்டியுள்ளார் என்பதை அழுத்தமாக பதிவு செய்துள்ளார். பிரபல நடிகை வரலட்சுமி சரத்குமார் பல தசகங்களாக பலரும் முயற்சி செய்து தோற்ற ஒரு விஷயத்தை மக்கள் நினைத்தால் அதிகாரம் அவர்கள் கையில்தான் என்பதை நீங்கள் நிரூபித்து விட்டீர்கள் என்று அவர் கூறினார். மேலும் ஒட்டுமொத்த தமிழர்களும் ஒரு மிகப்பெரிய மாற்றமும் வளர்ச்சியும் வரப்போகிறது என்பதை நினைத்துதான் ஆவலோடு காத்திருப்பார்களும் வரலட்சுமி உணர்ச்சி பொங்கி தெரிவித்தார். விஜயின் மிகப்பெரிய ரசிகையான அவர் தனது ஆதர்ச நாயகன் முதலமைச்சராக பதவியேற்க போவதை கொண்டாடும் விதமாக இந்த பதிவை வெளியிட்டிருந்தார். விஜயின் கடைசி படத்திற்கும் முந்தைய படமான டீ கோட் படத்துடைய இயக்குனர் வெங்கட் பிரபுவின் பதிவும் இதில் குறிப்பிடத்தக்கது. அவர் கோட் படத்தில் வரும் விஜயின் மாஸ் கட்சியோடு தமிழக வெற்றி கழகத்தின் கொடியை இணைத்து ஒரு வீடியோவை பகிர்ந்து தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். திரையில் எப்படி அவர் கோட்டாக இருந்தாரோ அதே போல் மக்கள் மத்தியிலும் அவர்தான் கோட் என்பதை நிரூபிக்கும் வகையில் அந்த பதிவு அமைந்திருந்தது. தமிழ் சினிமாவின் முன்னணி இசை அமைப்பாளர்களில் ஒருவரான சந்தோஷ் நாராயணன் விஜயின் இந்த வெற்றியை ஒரு சமூக பார்வையில் அணுகியிருந்தார். நான் பிறந்ததிலிருந்து திராவிட கட்சிகள் மட்டுமே வாக்குகளை தங்களுக்குள் பிரித்து கொள்வதுதான் பார்த்திருக்கிறேன். ஆனால் இன்று ஒரு மாபெரும் வரலாற்று மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது. இது எங்களுக்கு கிடைத்த ஒரு மாபெரும் சரித்திர தருணம் என்று குறிப்பிட்டு தமிழக அரசியலில் பல ஆண்டுகளாக நிலைவில் வந்த இரு துருவ அரசியலை விஜய் உடைத்தெறிந்திருப்பதை ஆணித்தரமாக பதிவு செய்தார். இதேபோல் RJ பாலாஜியும் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு, இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு என்று தனது மகிழ்ச்சியை தெரிவித்தார். இளைய தலைமுறை நடிகர்கள் மட்டுமின்றி தமிழ் சினிமாவின் இரு பெரும் ஜாம்பவான்களான சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் உலக நாயகன் கமலஹாசன் ஆகியோரும் விஜயின் இந்த அசுர வளர்ச்சிக்கு தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்தனர். ரஜினிகாந்த் தனது பதிவில் சமீபத்தில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் மாபெரும் வெற்றி பெற்ற தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்களுக்கும் அவரது கட்சி தொண்டர்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்று தெரிவித்தார். அதேபோல் மக்கள் நீதி மையத்தின் தலைவரும் நடிகருமான கமலஹாசன் தங்களது முதல் தேர்தலில் மக்களின் ஏகோபித்த நம்பிக்கையை பெற்று மாபெரும் வெற்றி அடைந்திருக்கும் தமிழக வெற்றி கழக தலைவர் திரு விஜய் அவர்களுக்கும் அவரது கட்சியினருக்கும் எனது வாழ்த்துக்கள். அவர்களது மக்கள் பணி சிறகட்டும் என்று தனது ஆசீர்வாதத்தை வழங்கினார். தங்களுக்கு பிறகு தமிழ் சினிமாவை தாங்கி பிடித்த ஒரு கலைஞன் இன்று ஒரு மாநிலத்தின் தலையெழுத்தையே நிர்ணயிக்கும் இடத்திற்கு உயர்ந்திருப்பதை பார்த்து இந்த இரண்டு ஜாம்பவான்களும் பெருமைப்பட்டனர். தமிழ் சினிமாவில் மற்ற முன்னணி நட்சத்திரங்களான சூர்யா, விக்ரம், தனுஷ், சிவகார்த்திகேயன், கார்த்தி ஆகியோரும் விஜயின் இந்த மாபெரும் வெற்றியை வெளிப்படையாக கொண்டாடினர். சூர்யா மற்றும் விக்ரம் விஜயுடனான தங்களது நட்பு ரீதியான புகைப்படங்களை
பகிர்ந்து தங்களது மகிழ்ச்சியை தெரிவித்தனர். நடிகர் தனுஷ், திரு விஜய் அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் என்று பதிவிட்டார். விஜயின் தீவிர ரசிகராக இருந்து இன்று முன்னணி நடிகராக உயர்ந்திருக்கும் சிவகார்த்திகேயன், உங்கள் முதல் தேர்தலிலே மக்கள் மத்தியில் இவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி வெற்றி பெற்றிருப்பது மிகப்பெரிய விஷயம். நீங்கள் திரையுலகத்தை சேர்ந்தவர் என்பது எங்களுக்கு கூடுதல் மகிழ்ச்சி. உங்கள் மக்கள் பணி பெருகட்டும், வாழ்த்துக்கள் சார் என்று மிகவும் நெகிழ்ச்சியாக குறிப்பிட்டிருந்தார். கார்த்தி தனது பதிவில், இது உண்மையிலே ஒரு வரலாற்று சிறப்புமிக்க வெற்றி. உங்கள் மீது மக்கள் வைத்துள்ள அபரிமிதமான அன்பும் நம்பிக்கையும் தான் இதற்கு காரணம் என்று கூறினார். கவின், பரத், ஜெயம் ரவி போன்ற நடிகர்களும், இது ஒரு சாதாரண வெற்றி அல்ல, இது மக்கள் உங்கள் மீது வைத்துள்ள நம்பிக்கையின் புரட்சி என்று தங்களது வாழ்த்துக்களை மழையாக பொழிந்தனர். விஜயின் இந்த வெற்றி தமிழக எல்லையை தாண்டி ஒட்டுமொத்த இந்திய திரையுலகையும் திரும்பி பார்க்க வைத்துள்ளது. தெலுங்கு திரையுலகில் மெகாஸ்டார் சஞ்சீவி தனது வாழ்த்து செய்தியில், அன்பான விஜய், உங்களின் முதல் தேர்தலே நீங்கள் பெற்றுள்ள இந்த சிறப்பு வெற்றிக்கு எனது வாழ்த்துக்கள். இதேபோல் நீங்களும் தொடர்ந்து மக்களுக்காக அர்ப்பணிப்போடும் தெளிவான நோக்கத்தோடும் பணியாற்ற வேண்டும். தமிழக மக்களுக்கான உங்கள் பொது சேவை சிறக்க எனது ஆசீர்வாதங்கள் என்று தெரிவித்தார். டெலிவுட்டின் சூப்பர் ஸ்டார் மகேஷ் பாபு புதிய சாதனைகளை படைத்த பிரம்மாண்ட வெற்றியை பதிவு செய்துள்ள விஜய், வாழ்த்துக்கள். உங்கள் மீது மக்கள் எவ்வளவு பெரிய நம்பிக்கை வைத்துள்ளார்கள் என்பதை இந்த நாள் காட்டுகிறது. இந்த வெற்றி தமிழ்நாட்டிற்கு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை தேடித்தரும் என நான் உறுதியாக நம்புகிறேன் என்று கூறினார். பாலிவுட் நட்சத்திரமான டைகர் ஜிராஃப், உங்கள் மீது மக்கள் வைத்துள்ள நம்பிக்கையை பார்க்கவே மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் இந்த அடுத்த அத்தியாயத்திற்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்று தனது ஆதரவை தெரிவித்தார். மலையாள திரையுலகின் சூப்பர் ஸ்டார் மம்முட்டி விஜயின் அரசியல் பார்வைக்கும் தைரியத்திற்கும் தனது வாழ்த்துக்களை தெரிவித்தார். நடிகை காஜல் அகர்வால் ஆகியோரும் விஜயின் இந்த திருப்பத்தை வெகுவாக பாராட்டினார். குறிப்பாக காஜல் அகர்வால், நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி என்ற வசனத்தை இன்று மக்கள் தங்களுடைய வாக்குகள் மூலம் ஆணித்தரமாக நிரூபித்து விட்டார்கள். இது வெறும் வெற்றி மட்டுமல்ல, கோடிக்கணக்கான மக்கள்களும் உங்களுக்குமான உணர்வுபூர்வமான ஒரு ஆழமான பந்தத்தின் வெளிப்பாடு என்றும் மிகவும் உணர்ச்சிகரமாக குறிப்பிட்டார். தென்னிந்தியாவில் ஒரு நடிகரை மக்கள் கடவுளாக பார்ப்பது வழக்கம். அதை விஜய் இன்று மீண்டும் ஒரு முறை அரசியலில் நிரூபித்து தன்னை விமர்சித்தவர்களின் வாயை அடைத்துவிட்டார் என்று சாய் தர்தேஜ் தனது மகிழ்ச்சியை பதிவு செய்தார். சினிமா பிரபலங்கள் ஒருபுறம் இருக்க, தேசிய அளவிலான அரசியல் தலைவர்களும் விஜயின் இந்த எழுச்சி மிகவும் உன்னிப்பாக கவனித்து வருகின்றனர். இந்திய தேசிய காங்கிரசின் முக்கிய தலைவரான திரு ராகுல் காந்தி அவர்கள் 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் மற்றும் விஜய் பெற்றிருக்கும் இந்த அபார வெற்றியை அங்கீகரித்து தனது அதிகாரப்பூர்வ வாழ்த்துக்களை தெரிவித்தார். பல ஆண்டுகளுக்கு முன்பு 2012ஆம் ஆண்டிலே விஜயும் ராகுல் காந்தியும் சந்தித்து இளைஞர்களின் பிரச்சனைகளை குறித்து, தேசத்தின் அரசியலும் குறித்து விரிவாக ஆலோசனை செய்திருந்தனர் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. இன்றைய அந்த சந்திப்பு ஒரு சாதாரண நிகழ்வாக பார்க்கப்பட்டாலும், இன்று ராகுல் காந்தியின் இந்த வாழ்த்து தேசிய அரசியலில் விஜய்க்கு கிடைக்க போகும் மரியாதையும் தமிழ்நாட்டின் தவிர்க்க முடியாத அரசியல் சக்தியாக அவர் உருவெடுப்பதையும் தெளிவாக காட்டுகிறது. விஜய் கட்சி ஆரம்பித்த புதியிலே பல அரசியல் விமர்சனங்கள், சினிமாவில் கூட்டம் கூடும், ஆனால் அது ஓட்டாக மாறுமா என்ற அதே பழைய கேள்விதான் முன்வைத்தார்கள். ஆனால் விஜய் தனது பிரச்சார யோகங்கள் மூலம் பிறப்போக்கு எல்லாம் உயிருக்கும் என்ற அடிப்படை சித்தாந்தத்தை முன்வைத்து ஜாதி, மதம் மற்றும் பாலின பாகுபாடுகளை களைவதை தனது முதன்மை நோக்கமாக கொண்டு மக்களை சந்தித்தார். ஏழை எளிய மாணவர்களை பாதிக்கும் நீட் தேர்வு போன்ற தேசிய அளவிலான பிரச்சனைகளும் தனது நிலைப்பாட்டை ஆணித்தரமாக பதிவு செய்தார். எல்லாவற்றிற்கும் மேலாக தனது தொண்டர், நாம் யாருக்கும் எதிரிகள் அல்ல, மக்களின் வளர்ச்சிக்காக உழைக்க வந்தவர்கள் என்ற முதிர்ச்சியான அரசியல் நிலைப்பாட்டை கற்றுக் கொடுத்தார். இந்த தெளிவான பார்வைதான் இன்று அவரை அரியணையில் அமர்த்தும் அளவுக்கு கொண்டு வந்திருக்கிறது. இன்று ஒட்டுமொத்த தமிழகமும் திரையுலகமும் இந்த அரசியலிலும் ஆச்சரியப்படுறதோடு பார்த்து கொண்டிருக்கும் இந்த மனிதர் ஒரே இரவில் இந்த இடத்திற்கு வந்துவிடவில்லை. பல அவமானங்கள், பல தோல்விகள், பல வெளியீடு பிரச்சனைகள் என அனைத்தையும் தாண்டி என்னை வாழ வைக்கும் தெய்வங்களான தமிழ்நாடு மக்களுக்கு நான் ஏதாவது திரும்ப செய்ய வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்தோடு அவர் எடுத்த முடிவுதான் இந்த அரசியல் பயணம். அருண் விஜய் சொன்னது போல தமிழக மக்கள்கள் அவரை முதலமைச்சராக பார்க்க தயாராகிவிட்டார்கள். பல தசாப்தங்களாக தமிழகத்தை ஆண்ட இரு பெரும் கட்சிகள் கோட்டையில் விரிசலை ஏற்படுத்தி இளைஞர்களின்
ஒரு மிகப்பெரிய படையோடு ஒரு புதிய சரித்திரத்தை எழுதப் போகிறார் திரு ஜோசப் விஜய். ஒரு நடிகரான திரையில் பல கோடி பேரை மகிழ்வித்த தளபதி இப்போது ஒரு தலைவனா நிஜத்தில் மக்களின் கண்ணீரை துடைக்க வந்துள்ளார். இது ஒரு முடிவல்ல, ஒரு மாபெரும் ஆரம்பம். மாற்றம் ஒன்றே மாறாது என்பதை தமிழக மக்கள்கள் மீண்டும் ஒரு முறை நிரூபித்து இருக்கிறார்கள். சினிமா என்ற ஒரு மாய உலகத்திலிருந்து வெளிவந்து மக்களின் யதார்த்த பிரச்சனைகளை கையில் எடுத்து எந்த ஒரு அரசியல் பின்புலமும் இல்லாமல் சொந்தமாக ஒரு கட்சியை தொடங்கி குறுகிய காலத்திற்குள் ஒரு மாநிலத்தின் முதல்வராக உருவெடுப்பது என்பது உலக அரசியல் வரலாற்றிலே மிகவும் அரிதான ஒரு நிகழ்வாகும். அந்த பெருமையை நமது தளபதி விஜய் அவர்கள் சாதித்து காட்டியிருக்கிறார். இந்த பயணம் அவருக்கு மட்டுமல்ல, அவரை நம்பி வாக்களித்த கோடிக்கணக்கான தமிழர்களும் ஒரு புதிய வெளிச்சத்தை கொடுக்கும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்கும் போது தமிழக கல்வி, பொருளாதாரம், வேலைவாய்ப்பு என அனைத்திலும் ஒரு புதிய உச்சத்தை தொட வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாகவும் ஆசையாகவும் இருக்கிறது. தொடர்ந்து அவருடைய அரசியல் பயணமும் அவர் எடுக்க போகும் புதிய திட்டங்களும் எப்படி இருக்க போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.